இவ்வளவு ஆண்கள் பேசினார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு பெண் பேச வந்தோன்னே அவங்க பெட்டி எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா நான் தெரியல, நல்ல வேளை லைட்டு நிறைய எரியுது. அகர முதல எழுத்தெல்லாம் முதலென உரை வைத்து, அகர முதல எழுத்தெல்லாம் முதலென உரை வைத்து, ஆதி பகவன் முதற்றேன் அறிய வைத்து, காய்தந்து கனிதந்து தேன்தந்து தேனின் சுவைதந்து நாதந்து என இங்கு பேச வைத்த நம் முத்தமிழுக்கு முத்தான முதற்கோடி வணக்கங்கள். திருச்சி மாநகரிலிருந்து சென்னை நகருக்கு அடித்தால் கூட அழாத தேசத்து மக்கள் சிவாஜி கணேசன் நடித்தாலே அழுது விடுவார்கள். அப்படி சிவாஜி கணேசனையும் மிஞ்சுகிற அளவில் ஒரு நடிகர் இருந்தார் என்று சொன்னால் அது திருச்சி மாநகரிலே நடிகவேலி அம்மா ராதா அவர்கள். இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் காவலனாக விளங்கிய முத்தமிழ் காவலன் கியாபே விஸ்வநாதன் இருந்த மண் திருச்சி மண். மொழி போராட்டத்திலே கலந்து கொண்டு மொழிக்காக உயிர் தியாகம் செய்த சின்னசாமி இருந்த மண் திருச்சி மண். அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கிறாரே நெல்லை ஜெயந்த் அவர்கள். அவர் பேசிய அந்த வாலிப கவிஞர் வாலி பிறந்த மண் திருச்சி மண். தங்க தாரகை புரட்சி தலைவி பிறந்த மண் திருச்சி மண். இப்படி பெருமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்துணை பெருமையான திருச்சி மண்ணிலிருந்து இந்த சென்னை மண்ணிலே கண்ணதாசனை பற்றி பேசுவதை காட்டிலும் மிகப்பெரிய பெருமை இந்த மனோன்மணிக்கு வாய்த்திருப்பதாக நான் நினைக்கவில்லை. அந்த வாய்ப்பு அளித்த ஆன்றோர் பெருமக்களுக்கு நன்றி. பொதுவாக பல மேடைகள் கொடுக்குற அனுபவங்களே நகைச்சுவையை கொடுத்துரும். தனியாக நகைச்சுவையை இழுத்துட்டு வரவே வேண்டாம். நான் பொதுவாக அந்த நகைச்சுவைன்னு சொல்லி நோட் பண்ணிலாம் எடுத்துகிட்டு வரதே இல்லை. மேடைக்கு எங்கெங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் சந்தித்ததை சொன்னாவே போதும். 3 அனுபவத்தை மட்டும் சொல்லிவிட்டு கண்ணதாசனுக்குள்ளே வந்துடலாம். ஒட்டஞ்சத்திர பக்கம் அம்பளிக்கைன்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரில் பேசலாம்னு 2வது படியில் தான் கால் எடுத்து வச்சேன். ஒரு 2வது படிக்கிறவன் என் பக்கத்தில் வந்தான். நான் என்ன பண்ணேன், பேச ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நான் பிலிட்டு எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டிலாம் படிச்சிருக்கேன்டான்னு. அவன் அடுத்த வார்த்தை சொன்னான், இங்கே இருக்கா படிப்பு விஷயத்தில் விளையாடாதா சும்மா உண்மையை சொல்லுன்னா. நான் என்னடா அப்படி சொல்கிற, கோவில் வாசல் நின்று பேசுகிறேன்டா, பொய் சொல்லுவேன்டா, சத்தியமாக நான் பிலிட்டு எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டிலாம் படிச்சிருக்கேன்டாங்கிறேன். ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்துட்டு எப்படிக்கா அவ்வளோ கருப்பாக இருக்க அவ்வளோ படிச்சிருக்காங்கிறேங்கிறான். அவன் என்ன நினச்சிருக்கான், உலகத்தில் சிவப்பாக இருக்கிறவங்க தான் படிச்சிருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சிருக்கான். அந்த மேடையை இன்றைக்கு வரைக்கும் நான் மறக்கவே இல்லை. பாருங்க, நம்ம கண்ணதாசன் பிறந்த காரைக்குடிக்கு பக்கத்தில் ஒரு மேடை. அந்த மேடைக்கு நாங்கள் போய் நான் அன்றைக்கி நடுவர். ஒரு 150 மேடைகளுக்கு மேலே நான் நடுவராக பண்ணியிருக்கேன். நான் அன்றைக்கு நடுவர். அப்படி எனக்கு பொதுவாகவே என்னுடைய மென்டாலிட்டி எப்படின்னு சொன்னாக்கா, பெண்கள் முன்னாடி உட்காந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பேச்சு வரும். நான் அப்படி பழகியிருக்கேன். பெண்கள் முன்னாடி உட்காந்தா பேச்சு வரும். பார்த்தீங்கன்னா ஆண்களாக முன்னாடி இந்த அரங்கம் நிறைஞ்சு உட்காந்துருக்கிற அளவுக்கு உட்காந்துருக்காங்க. பெண்கள் முழுக்க கடைசியாக போய் உட்காந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு பெண்களை பார்த்தா தானே பேச்சு வரும்ன்ட்டு பெண்கள்லாம் இவ்வளவு கடைசியாக போயிட்டிங்களே, எல்லாம் அது கிராமம் பக்கத்தில், காரைக்குடிக்கு பக்கத்தில் பாயை விரித்து போட்டு கீழே படுத்துருக்குங்க அப்பத்தா பூரா. நான் என்ன பண்ணேன், அப்போத்தான் இவ்வளோ கடைசியாக போய் உட்காந்துருக்கீங்களே, உங்களை பார்த்தா தானே எனக்கு பேச்சு வரும், எந்திரிச்சு முன்னால் வாங்க, எந்திரிச்சு முன்னால் வாங்கன்னு ஒரு அப்பத்தா பாயை கொண்டு வந்து கரெக்டாக என் முகத்தில் உதறி அப்படி கையை கூட்டி ஒரு பார்வை பார்த்துட்டு, ஓ மோரக்கட்டையை பார்க்க தான் என்னை முன்னால் கூப்பிட்டியா அப்படின்னு கோச்சிட்டே போயிட்டாங்க. அதுலேருந்து எந்த ஊர்லேயும் முன்னால் வாங்க பின்னால் வாங்கங்கிறதெல்லாம் கூட நான் பெருசாக சொல்கிறதே இல்லை. ஏன் எந்த ஒரு தலைப்பை எடுத்தாலும் ஏன் இந்த நகைச்சுவை என்று கேட்டால், நமச்சிவாயம் ஐயா ஒரு விஷயம் சொல்வார். அதாவது ஒரு மூட்டை நிறைய தானியங்களையோ சரக்கு உள்ளே கொட்டுறீங்க. அப்படி கொட்டும் பொழுது அது 3/4 மூட்டை நிரம்பிருச்சு, வெறும் கருத்துக்களாக நீங்கள் கொட்டி இருக்கிறீர்கள். அதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தானியங்களை சரக்கை உள்ளே போடணும்னா அந்த மூட்டையை ஒரு குலுக்குனா இன்னும் கொஞ்சம் இடம் கொடுக்கும். அந்த மூட்டையை குலுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த குலுக்கல் தான் நகைச்சுவை என்று சொல்வார். அப்போது என்னதான் கருத்தை சொன்னாலும் கூட அந்த நகைச்சுவை என்கிற குலுக்கல் இருந்தால்தான் அந்த கூட்டத்திற்கு சிறப்பு என்கிற காரணத்தினாலே நகைச்சுவையும் நாம் உள்ளே அனுப்ப வேண்டும். பொதுவாக கண்ணதாசனுடைய தலைப்பு இன்றைக்கு எனக்கு ரசனை என்று கொடுத்திருக்கிறார்கள். இதில் என்னென்னா 5000க்கு மேற்பட்ட பாடல்கள் கண்ணதாசன் பாடியிருக்கிறார். ஆனால் அதில் இந்த நேரத்துக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டாகவும் இருக்கணும், அந்த பாட்டு எனக்கும் தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு பிரச்சனை. அதில் 5000 பாட்டும் கண்ணதாசனுக்கே தெரியாது.
அவர் எழுதிட்டாரே தவிர எல்லா கவிஞர்களுக்கும் அதான். லலிதா ஜெயவந்த் அவர்களுக்கு தெரியும், அவங்க எழுதிடுவாங்க அப்போதைக்கு. ஆனால் எல்லாவற்றையும் மனநமாக இருக்கும் என்று சொன்னால் இல்லை, எல்லா பாட்டும் எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் அதில் ரசனை சார்ந்த ஒரு சில பாடல்கள் மட்டும் இந்த இடத்துல நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே கண்ணதாசனுடைய பெருமைகள் என்று ஒன்று ரெண்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 8ஆம் வகுப்பு படித்து இவ்வளவு இலக்கியத்தை படித்த ஒரே பெருமகன் கண்ணதாசன் மட்டும்தான். அதை பெருமையாக சொன்னார். பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டு மொழிமழையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன், ஆனால் 8ஆம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார். பின் ஏழ்மையிலே என்னை உலகில் விட்டார், கல்வியில்லா வாழ்வு கரைகானா தோணி என கலங்கினேன், கற்றாரை கண்டு கரையிலே நின்றேன், வந்தாயே தாயே வாமகளே என்றாயே, தந்தாயே நாவில் சரஞ்சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, எரியும் நெருப்பினிலை என்னை எரித்தாலும் உன்னை தான் காணும் உலகம் தமிழ் தாயே, சின்ன மகளுன்னை சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன்னு சொன்ன அற்புதமான கவிஞன் கண்ணதாசன். அதாவதுங்க, கண்ணதாசனுடைய மிகப்பெரிய பெருமை என்னென்னா, யாரும் அவரை குறை சொல்ல முடியாது. கண்ணதாசன் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுவார், அதுவும் எல்லாருக்குமே தெரியும். மாற்றி மாற்றி சொல்லுவார், இது தெரியும். கண்ணதாசன் இறந்து கிடக்கிற பொழுது கவிஞர் வாலி எழுதினார் கண்ணதாசனை பார்த்து, நீ தாடி இல்லாத தாகூர், மீசை இல்லாத பாரதி, சிறுகுடர் பட்டியிலே பிறந்து சிக்காகோ நகரிலே சங்கமித்த ஜீவநதியே, உனக்கு 3 தாரங்கள் இருந்தாலும் உன் மூலாதாரம் முத்தமிழ் தானே. உனக்கு 3 தாரங்கள் இருந்தாலும் உன் மூலாதாரம் முத்தமிழ் தானே. உன்னுடைய மரணத்தினால் எனக்கு ஒன்றே ஒன்று புலனாகின்றது, இந்த உலகத்திலே எழுத படிக்க தெரியாத எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன். ஆதலால் தான் இதோ அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டிருக்கிறான் என்று வாலி கண்ணதாசனை பற்றி சொன்னார். எந்த கவிஞனும், அதாவது கவிப்பேரரசு கூட சொல்கிறார், அவர் கட்சி மாறி இருக்கலாம், களம் மாறி இருக்கலாம், கொள்கை மாறி இருக்கலாம், ஆனால் கவிஞன் என்ற புள்ளியிலிருந்து அங்குல மரமும் மாறாத ஒரே கவிஞன் கண்ணதாசன் என்று அவர் பதிவு செய்கிறார். அவருடைய பாடல்கள் எடுத்துக்கிட்டோம்னா அடேங்கப்பா, அது நானும் படிக்க 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 இவ்வளவு அற்புதமாக. இப்போ அந்த அப்பா காலகட்டத்து பாடல்கள் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தைய பற்றி பாடும்போது, இன்றைக்கெலாம் முன்னொரு காலகட்டத்திலலாம் பெண் குழந்தை தான் ஆண் குழந்தை தான் இருக்கணும்னு நினச்சாங்க. அது நமக்கே தெரியும். இன்றைக்கி வரைக்குமே 2 பெண் குழந்தை இருந்தாலும் ஒரு ஆண் குழந்தை வேறும்னு நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா அறிவியல் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு குழந்தை இருந்தால் பரவாயில்லன்னு ஆயிடுச்சு. இன்னைய காலகட்டத்தில் எனக்கு ஆண் குழந்தை தான் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. அந்த குழந்தைய தொட்டிலில் போட்டு, அன்றைக்கெலாம் ஒரு நீட்டமான வீடு இருக்கும், அந்த தொட்டியில் இழுத்து விட்டால், இன்றைக்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸில் அப்படி ஸ்ப்ரிங் தொட்டில் கொண்டு வந்துட்டான். அப்போது அன்னைக்கு பெரிய ஒரே வீடு தான், அதுக்கு அறைகள்லாம் கிடையாது. அதில் இழுத்து விட்டால் அதுக்கு தக்கன இவ பாட்டு பாடணும், அதுக்கு மாதிரி அப்படி எழுதணும். அதான் ரசனை, அதான் தாலாட்டு பாட்டு. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் எதுக்கம்மா, மங்காத கண்ணனை மையிட்டு பார்த்தாலும் தங்கமும் வைரமும் எதுக்கம்மா. ஓ சிங்கார புன்னகை அப்படி இந்த தொட்டியில் இழுத்து சிங்கார புன்னகை இழுத்து அந்த கடைசி வரைக்கும் போய் வரும். சந்தமும் கரெக்டாக இருக்கும், பிள்ளையும் தூங்கும். இன்றைக்கெல்லாம் பிள்ளையும் தூங்க மாட்டேங்குது, பாட்டு அப்படி தான் இருக்குது, தாலாட்டும் இல்லை. அந்த நிலமையில தான் இன்றைக்கி இருக்குது. அவருடைய பாடல்களில் இருக்கக்கூடிய நுட்பம் பாருங்கள், அறிவுக்கும் நுட்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அறிவு எல்லாத்துக்கும் இருக்குது, நுட்பம் அதுக்குள்ளே ஆழமாக போய் பார்க்குறது நுட்பம். இப்போ பொதுவாகவே வீட்டில எல்லாம் பார்த்திங்கன்னா, ஏதோ கணவனை அடிச்சிட்டான்னு கோச்சிட்டு வந்துடும். வந்தோடனே வீட்டில் இருக்கிற அப்பத்தாக்கு வயிற்றில் புளிய கலக்கி, என்னடா தனியாக வந்திருக்காளே அப்படின்னு. எதுக்கு வந்த? கையை நீட்டுறான் யார்? கணவர். கையை கூட நீட்டாமல் புருஷன் எப்படி தான் அடிப்பான், கையை நீட்டுறான் அப்படின்னு கோச்சிட்டு வந்துடும். பொதுவாக கோச்சிக்கிட்டு வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே பேசி முடித்து 1 வாரத்துக்குள்ளே 10 நாளுக்குள்ளே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்னா கணவனை பிரிஞ்சு இருக்க முடியும்னு இதுக்கு பழகிட்டா பழக்கம் வழக்கமாயிடும். இப்போ 10 நாள் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியுதுல்ல. நீ டீ போட்டு கொடுத்தா நான் குடிக்கணும்ல, நான் தான் போட்டுக்கிறேன்ல, அந்த பாத்திரத்தை கழுவுறது தான் கஷ்டம், நான் குடிக்கிறேன்ல. அப்போது அதனால தான் ஆதி காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கோச்சிக்கிட்டு வந்தால் உடனே அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ இவங்களே கொம்பு சீவிட்டு இங்கே வச்சுக்கிறாங்க. அதனால தான் அந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்தையும் நுட்பமாக பார்த்தான். ஒரு அம்மாவை போல தான் பிள்ளை இருக்குன்னு, அம்மாவை போல் கண் இருக்கும்,
அம்மா போல முகம் இருக்கும், அம்மா போல் கை கால் இருக்கும், வண்ணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், அம்மா போல் இருக்கும். கண்ணதாசன் சொல்கிறாரு, அம்மாவை போல் இந்த உடல் உறுப்புகள் இல்லையா, அம்மாவை போல் வெக்கம் இருந்துச்சான். பொன்மணி கண்களில் அஞ்சனம் தீட்டி பூவையின் அண்ணன் கைவளை பூட்டி தாய் வழியே வந்த நாணத்தை காட்டி தான் வருவாள் மங்கை மங்களம் பூட்டி பூமுடிப்பால் இந்த பூங்குழலி புது சீர் பெருவாள் வண்ணத்தேனருவி. பார்வையில் எழுத முடியுமா? முடியும். நான் யார் மேலே ஆசைப்படுறேன்னு அவங்கள பார்த்தா நான் என்ன மனசில் நினச்சி எழுதுறேன்னு அங்கே தெரியும். பார்வையிலே மன்னன் பேரெழுதி அதை பார்த்திருக்கும் கண்ணில் நீர் எழுதி. இதை விட என்ன ரசனை சொல்ல முடியும்?